யாராவது ஒரு தலைவர் உருவாகிறாங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே இன்னொருத்தர் பின்னாடி போய் ஒளிறாங்க. ரஜினி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர் போய் ஒளிஞ்சாங்க. இப்போ விஜய் வந்தார் அப்படின்னு சொல்லும் போது அஜித் அவர் பின்னாடி போய் ஒளிறாங்கன்றது ஒரு கருத்து இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கு. அதுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி அவர் வந்து அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அஜித் சார் கொடுத்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு சாதகமாக சத்தியமாக பேசவே ரொம்ப அழகாக நீட்டாக புரிஞ்சிருக்கும். அறிவு இருக்கவனுக்கு புரிஞ்சிருக்கும் சார். ஓகேங்களா? அதை வந்து எடுத்துக்கிட்டு டிஎம்கேக்கு சாதகமாக பேசணுன்றதை விட விஜய் அவர்களுக்கு எதிராகவும் பேசலை. அவர் நியூட்ரலாக போயிட்டாரு. கிளியராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இருக்கிற எல்லாத்துக்கும் பேமெண்ட் அன்னைக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு போல 2000 உடனே எல்லாம் அப்படியே கிளம்பிட்டாங்க. அஜித் அவர்கள் விஜய் தான் சொன்னார் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பயங்கரம் முடித்தவொடனே இது அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. செருப்படி சத்தான்னு இருக்கு சார். சரியான அடி கூப்பிட்டு தெளிவாக பேசியிருக்காரு. தெளிவாக நான் விஜய் அவர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் பதிவு பண்ணலை. இப்படி போட்டு நடக்கும் பொழுது எழுதி வச்சிங்க, திமுக காரன் வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே டிவிக்கு கொடி பறக்கும், விஜயோட ஃபோட்டோ இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? அங்கேயும் நம்மால் 2 பேர் இருக்கான். கரெக்டு. புரியுதுங்களா? ஸோ இது நிச்சயமாக நடக்கும் சார். ஏன்னா ஒரு தலைவனை பார்த்து நெகிழ்ந்து போய் அழுகிறது இருக்குல்ல, நீங்கள் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இப்படி வேறு யாராவது பார்த்துருக்கீங்களா சார்? யாராவது நம்ம ஓட்டு போடலான்னு சொல்லல, பட் ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு அந்த பட்டன் அழுத்தும் போது திமுக தான் இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை, ஆயிரக்கணக்கில் கஞ்சா, கொலை, லஞ்சம், ஊழல், மக்கள் அவதூறாக எதுக்கோ போராடலாம் சார். என் வேலையை என்கிட்டயே வேலையை கொடுத்து அடி கொண்டு போய் தூய்மை பண்ண கடல்ல இறங்கி தர. அதாவது நம்ம ஒரு செகண்ட் தான் சார் அந்த ஓட்டு பட்டு அப்படி போகும்போது எல்லாம் மக்கள் மனசு ரீவைண்டா வந்து ஓடினா எப்படி சார் ஓட்டு போடுவான் சார்? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor and publisher Times of Republic. மீண்டும் என் உறவுகளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் சொல்கிறது போல ஒரு சின்ன விஷயம் கூட கேட்குறது ஒன்று தான். எல்லாருமே நிறைய நம்ம ஷோஸ் நிறையா பார்க்குறீங்க, வியூஸ் நிறையா போகுது. பட் 88% பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரே சப்போர்ட் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான். மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக 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 நன்றி. இன்னும் 1 லேக்குக்கு ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மீண்டும் ஒரு டைம்ஸ் டாக் நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய எனது நண்பர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களை டைம்ஸ் டாக் சார்பாக வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். நீங்களும் நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி நல்லா இருக்கும்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க. பல்வேறு விஷயங்கள் நிறைய விஷயம் நம்ம பேசுவோம் சார் டைம்ஸ் டாக் நிகழ்ச்சியில். என்ன அதாவதுனா கோயம்புத்தூர் சம்பவத்தை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் சார். இல்லை சார், இது வெறும் கோயம்புத்தூரில் ஏதோ ஒரே ஒரு நிகழ்வு நேற்று நடந்த நிகழ்வுன்ற மாதிரி நம்ம பார்க்கறது இல்லை. தமிழ்நாட்டில் தொடர்கதையாக நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கிறது. யார் வேணாலும் எவன் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த பிள்ளைங்க மேலே வேணாலும் கை வைக்கலாம்ன்ற ஒரு நிலை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு விஜய் அவருடைய தரப்பில் ஒரு விஷயத்தை எடுக்க சொல்லியிருக்கிறோம். என்னன்னாக்கா, இந்த 4.5 வருஷத்தில் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்தது எவ்வளவு, பெண்கள் மீது நடந்தது எவ்வளவு, முதியவர்கள் மீது நடந்தது எவ்வளவு. இதுக்கு முன்னாடி இந்த முதியவர் லிஸ்ட்டு வரவே வராது. இப்போ முதியவர் லிஸ்ட்டு இப்போ இந்த ஆட்சியில் வருதுனாக்கா எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்கள். அதுவும் 80 வயது மூதாட்டில் எடுத்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்கிறேன்னு சொல்லி கொண்டுட்டான். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான் பரபரப்பாக பேசப்பட்டது. 1000 இருக்கு இன்னும் இருக்கு, அதெல்லாம் மறைக்கப்பட்டது, ஆனால் செய்தி ஆக்கப்பட்டது. அப்போது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இது எதற்காக எடுக்க சொல்கிறோம்னாக்கா, வெறும் இந்த ஒரு நிகழ்வை குறித்து விஜய் பேசுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னாக்கா இது டெய்லி நடக்கிற விஷயம் மாதிரி ஆயிடுச்சு, ரொட்டீன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி கூட பாருங்கள், இப்போ கண்ணகி நகரில் 6ஆம் வகுப்பு படிக்க போன ஸ்கூல் பிள்ளை காணாமல் 24 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன நிலவரம் ஒன்றுமே தெரியல. எப்படி ஒரு சின்ன குழந்தை ஓடி போயிருக்க வாய்ப்பு இல்லை, கரெக்டுங்களா? அப்போ அது என்ன ஆச்சு, ஏதாச்சு? ஸோ இந்த லிஸ்ட் அவுட் எடுக்க சொல்கிறது எதுக்குனாக்கா, இதற்கு மெயின் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல்,
பெண்கள் மீது, முதியவர்கள் மீது. இதற்கு காரணமாக எந்த அளவுக்கு வந்து போதை வந்து இதுக்கு மெயினான காரணமாக இருந்தது. இப்போ இதை பற்றி மொத்தமாக, ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசினா நேஷனல் நியூஸ்னு உங்களுக்கு தெரியும். அப்போது இதை குறித்து இந்த 4.5 வருஷத்தில் எவ்வளவு நடந்திருக்கு, பதிவுப்பட்டது எவ்வளவு, பதிவுப்படாதது எவ்வளவு, வழக்கானது எவ்வளவு, வழக்காகாமல் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது எவ்வளவு, வழக்கு பதிவு சொன்னால் வழக்கு பதியாமல் ஆதரவாளர் அனுதாபின்ற பேரில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எப்படி தப்பிக்க விட்டது இந்த அரசாங்கம்ன்றது குறித்து பேசி எலாபரேட்டாக இதை வந்து தனியாக இதை பற்றி டீட்டெயிலாக அவர் பேசுறதுக்காக லிஸ்ட் அவுட் எடுக்க சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப 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 கேவலமாக இருக்குது சார். இது கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் எடுக்க சொல்லி பர்சனலாக நம்மளும் சொல்லியிருக்கிறோம், அவங்களும் செய்கிறாங்க. என்னதுன்னா, இந்த 4.5 வருஷமாக திமுகவை சார்ந்த எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் வீட்டு பெண்களுக்கு இது போல் ஏதாவது நடந்திருக்கா? நடக்கலை. இது கூடுதலாக இன்னொன்றும் பண்ண சொல்லலாம். நீங்கள் இந்த குற்றவாளிகள் லிஸ்ட்டில் வந்து அவங்க யாராவது இருக்கானுங்களா? எந்த லிஸ்ட்டில் நீங்கள் எடுக்க சொல்லல? முதியோர்கள் சார், அனுதாபிகள் 1000 பேர் இருக்காங்க சார். இருக்காங்களான்னு என்ன பார்க்க சொல்கிறீங்க? அப்படியா? எஸ் இருக்காங்க, எடுக்க சொல்லியிருக்கிறோம். தனியாக அதுக்கு குற்றம் பண்ணவங்க திமுக சார்ந்தவங்களா இருக்காங்கன்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. ஆமாம் சார், எல்லா ஸ்டேஷன்லையும் மாவட்ட செயலர் வச்சு விசாரிக்க சொல்லி எடுக்க சொல்லியிருக்கு கேஸ் ஹிஸ்ட்ரியை. ஐயோ, யாருன்னு சொல்லி பதிஞ்சிருப்பாங்கல்ல. அதே போல் பப்ளிக் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, நியூஸ் சேனல் இருக்கு, அவங்களாம் அணுகி இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இது என்னன்னாக்கா, சாமானியமாக இருக்கக்கூடிய விஷயத்த ஒரே கேள்வி தான் விஜய் அவர்கள் கேட்பார். உங்கள் வீட்டு பெண்கள் மீது இந்த மாதிரி பாலியல் அத்துமீறலோ சீண்டல்களோ நடக்கலைன்னும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் தனியாக போலீஸ் போட்டிருக்கீங்களா? இல்லை. தனியாக ப்ரைவேட் செக்யூரிட்டி வச்சுருக்கீங்களா? இல்லை. ஆனால் உங்கள் வீட்டு பெண்கள் மீது கை வைக்கவே இல்லை. எப்படி இது சாத்தியப்பட்டது? எங்கள் வீட்டு பெண்கள் மீது, சாமானிய வீட்டு பெண்கள் மீது கை வைக்கிறானே, இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இந்த கேள்வி அவர் கேட்குறதா இருக்கிறார். அப்போது உங்கள் வீட்டு பெண்கள் மீது கை வச்சாக்கா நீங்கள் சுடுவீங்க, பாத்ரூமில் வலிக்கு வந்துட்டான்னு கட்டு போட்டு காட்டுவீங்க அப்படின்ற பயம் இருக்குது. சாமானிய வீட்டு பிள்ளை மேலே கை வச்சா அவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம், அனுதாபியாக இருந்தால் போதுன்ற தைரியம் இருக்குது. ஆனால் போர்டு மட்டும் தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டோம்னு வச்சுப்பீங்க. பெட்டராக வந்து என் குடும்பத்தை தலைகுடிய விட மாட்டோம். இவங்க குடிச்சுட்டு எல்லாம் மல்லாக்க கிடக்குறாங்க, அதை வச்சு தலைகுடியில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மல்லாக்க கிடக்குற தலைகுடிஞ்சா இருப்பான் இல்லையே? ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தானே இருக்கும். எல்லா சமயத்துலையும் வந்து மல்லாக்கவே தான் கிடக்குறானுங்க. அப்போ இல்லை, சமயத்தில் குப்புறவும் கிடக்குறாங்களா? சரி, இப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் சார். எல்லாருமே என்ன பேசினாங்கன்னா, ஓகே அதை பற்றி நம்ம பேசணும். அதாவது என்னென்னா, கடத்தப்பட்டாங்கன்னா அங்கேருந்து தூக்கிட்டு போய் ஒரு பக்கத்தில் ஒரு 100 அடியில் வந்து ஒரு பம்பு செட் ரூமில் வச்சு பண்ணாங்க. அது எல்லாமே நியூஸில் வந்துருச்சு. பட் ஜேர்னலிஸ்ட் வந்து சில பேர் இந்த கேள்வியை வந்து கேட்கல. அது வந்து ஆல்ரெடி ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியாவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் வந்து அங்கே பாதுகாப்பு வந்து நீங்கள் நைட் ரவுண்ட்ஸ் போலீஸ் ஏன் அங்கே போகல? இந்த சம்பவத்தில், இந்த சம்பவம் நடந்த பிறகும் அன்னைக்கு சேம் டேவே பிளாக்ல சரக்கு விற்றுருக்காங்க. இவ்வளோ லா அண்ட் ஆர்டர் வந்து அங்கே குறைவாக இருக்கா அப்படின்ற கேள்வியை வந்து கமிஷனர்கிட்ட வந்து ஏன் முன்வைக்கலன்னு எனக்கு ஒரு மிக உள்ளபடியே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயம். ஏன்னா ஆல்ரெடி வந்து இது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்ல 2 விஷயங்களும், இங்கே பிளாக்ல சரக்கு ஓட்டுறதா இருக்கட்டும், காவல்துறை நோக்கி ஏன் கேட்கல சார்? ஆக்சுவலி அண்ட் ஒன்று, அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கல. அந்த கேள்வி முன்வைக்காத தப்புன்னு சொல்ல வரல. இப்போ முன் வச்சிருக்கணும், கேட்டிருக்கணும். அதை தாண்டி நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க சார். முதல்ல காவல்துறை எதற்காக இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். காவல்துறையில் எத்தனை பிரிவுகள் இருக்குன்றதும் அவங்க புரிஞ்சுக்கணும். யாரு? காவல்துறை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா காவல்துறையை இங்கே வந்து ஒபேதி ஆர்டர்ன்ற கட்டி போட்டது யாருன்றது நம்ம எல்லாத்துக்கும் புரிய வரைக்குது. புரியுதுங்களா? யார் கட்டி போட்டு வச்சிருக்கா, யார் கண்ட்ரோல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. கண்ட்ரோல் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கு. இல்லை, அவர் சொல்றாரு என் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குன்ட்டு. அப்புறம் 1000 சொல்லுவார். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அப்போ வந்து இது என்னது, இது நடக்கிறதுலாம் அப்போ வந்து அவர் கண்ட்ரோல்லே இல்லை. அப்போ அவருக்கு காரணம் இல்லை, சும்மா பெருமை பீத்திக்கிறதா? அவர் தான் காரணம். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நடக்குது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார். அதிகமாக எந்த இடத்துல டிராஃபிக் ஆகும், எத்தனை மணிக்கு ஆகும்னு உங்களால் கணிக்க முடியுதுல்ல? கூகுள் சொல்லுது இந்த ரூட்ல போனா டிராஃபிக் ஆகுதுன்னு. கரெக்டுங்களா? அப்போ அதிகமாக குற்றம் நடக்கக்கூடிய பகுதிகள் என்னன்றது போலீஸுக்கு தெரியாதா? தெரியும். எங்க வைக்கணும்? சிசிடிவி வைக்க வேணாம் சார். நீங்க சிசிடிவி வைக்கிறது செகண்டரி. சிசிடிவின்றலாம் இன்னைக்கு தான் சார் வந்துச்சு. காலங்காலமா எல்லா இடத்துல சிசிடிவி வச்சா வந்து குற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அன்னைக்கு ஒழுங்கா போலீஸ் வேலை செஞ்சுச்சு. எங்க அதிகமாக குற்றம் நடக்கும்ன்றத முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் குற்றம் நடக்கக்கூடிய ஏரியா. நீங்க ஒரு ரோட்ல போகும்பொழுது இது ஆக்சிடென்ட் ஜோன் போடுறான், ஸ்லோவா போங்கன்னு போடுறான், போர்டு வைக்கிறான். ஆனா இங்கெல்லாம் அதிகமாக குற்றம் நடக்கக்கூடிய பகுதின்றத முன்னாடியே தெரிந்த பிறகு ரொட்டீனா போலீஸ் உள்ள போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல உட்காந்து குடிப்பானா, கூத்தடிப்பானா? அடிக்க மாட்டான் கண்டிப்பா. அப்போ ரொட்டீனா போலீஸ் போகலைன்னா ஒன்று
அந்த இடத்துல நீங்கள் கண்காணித்து ஆள் போகாமல் இருந்திருக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் அவங்களுக்கு குடுக்கல் வாங்கலதாக இருந்திருக்கணும். இதில் ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பி நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அது அங்கே உள்ள மக்களை விசாரிச்சா தெரியும். உங்களோட கருத்து சொல்லுங்கள். இல்லை, மக்களை விசாரிச்சா தெரியும். ஏன்னா அது வந்து நம்ம போகிற போக்கில் எல்லா அதிகாரியும் குறை சொல்லிட முடியாது. ஆனால் எதெல்லாம் சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குன்றது லோக்கலில் உள்ள மக்களை கேட்டால் தெரிஞ்சு. சரி, சம்பவம் நடந்த அன்றைக்கே விற்றாங்களா? அப்போ அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? ஸோ கேளுங்க. போலீஸ் தானே? இல்லை, இப்போ இது வரைக்கும் நீங்கள் சொன்னது என்னன்னா கரெக்டான பாயிண்ட். அதுதான் என்னோட கருத்தம். இதுக்கு முன்னாடி போயிருக்கணும், நடக்குதுன்னு தெரியும். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தெரியாமல் இருக்கணும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட்டு. தெரிஞ்சு தெரியாமல் இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு இல்லை, எப்படி சார் அன்றைக்கி கூட விற்கிறான் சரக்கு? போலீஸ் தான் காரணமா, லோக்கலில் உள்ள கட்சிக்காரன் காரணமா? 2 பேருமே இருக்கலாம். லோக்கல் உள்ள கட்சிக்காரங்க சொல்லி போலீஸ் கண்ட்ரோலில் பண்ணி தான் சொல்கிறேன். நம்ம லோக்கல் உள்ள பீப்புள்கிட்ட விசாரிக்கணும். அப்போ தான் நமக்கு கிளியர் ஸ்ட்ரக்சர் தெரியும். ஏன்னா நீங்கள் காவல்துறையை வந்து நம்ம நேரடியாக எப்பயுமே குற்றம் சாட்டுறது தவறு. அவங்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது சிட்டி. உண்மை, புரியுதுங்களா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்கள வந்து மிரட்டுறது, தண்ணிலா காட்டுக்கு மாற்றிடுவேன், இன்னும் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறது. ஏன்னா இந்த ஆட்சியில் காவலர்களும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கல்ல. காவலர்களும் பாலியல் துன்புறதுக்கு ஆளாகலாங்களா? அசிங்கம்லாம் அது. பூந்தமல்லியில் போதையை போட்டு விரட்டுறதுக்கு தோத்தனான். தண்டையார்பேட்டில் அடித்து ஒரு எஸ்ஐயை மூஞ்சி முறைலாம் வீங்க வச்சிட்டாங்க போதையை போட்டு. ஒரு நபரை வந்து விசாரணைக்காக என்கொயரிக்கு போய் ஒரு தோட்டத்துக்குள்ளே கொண்டு விட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ தொடர்ச்சி இன்னொருத்தர் என்னை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி தனிக்கும் அவர் முன்னாள் காவலர், அவரையும் கொண்டுட்டாங்க. அப்படின்னும் பொழுது காவலர்களுக்கு வந்து பாதுகாப்பு கேட்டு அவங்களே போய் யார்கிட்ட விண்ணப்பிக்கிறது? ஆட்சியாளர்கள் போட்டு அவங்கள போட்டு மிரட்டிட்டு இருக்கும்பொழுது அவங்க அமைதியாக போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கான்றத விசாரணையின் மூலம் தெரியும். அதுக்கு தான் சொன்னேன் சார், இதை சிறப்பு கவனம் ஈர்ப்புக்காக விஜய் அவர்கள் இதை எடுத்து பேசும்போது தான் இது எல்லாமே பட்டி தொட்டி இல்லை, நேஷனல் நியூஸ் வரைக்கும் ஆகி என்னப்பா திராவிட மாடல் இதான்ப்பா அவங்க திராவிடமான்னு கேட்பாங்கல்ல. திராவிட மாடல் ஆட்சினா இதானா? நீங்கள் திராவிடன்னு சொல்லி திராவிடத்தை கேவலப்படுத்தாமல் ஸ்டாலின் மாடல் ஆட்சின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு பல பேர் இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஆமாம் சார். சார் நீங்கள் சொன்ன அந்த புள்ளி விவரங்களில் ஆல்ரெடி ஒரு டேராக்ஷன் தான் இருக்குது, நம்ம பார்த்துல. அதாவது 8000க்கும் மேற்பட்ட கொலைகள், பெண்கள் மீதான கொலைகள், இப்போ எல்லாமே நான் பெண்கள் சம்மந்தமான குற்றங்களை சொல்கிறேன். 15% வந்து போக்சோ ஆக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரீதியான இது வந்து பார்த்திங்கன்னா 4000 வழக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 31 லாக்அப் டெத் இருக்குது இந்த 4 வருடங்களில் மட்டும். நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஓவராலாக வந்து 39% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த குற்றங்கள் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பெண்களின் காவலர் அப்பாரு என்று அவரை கூப்பிட அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு இல்லையா, அவரோட ஆட்சியில் நடந்திருக்கு. ஸோ அப்பா என்று கூப்பிடுங்கள் அவர் சொல்கிறாரு. எப்படி சார் அப்பான்னு அவரை கூப்பிடுறது? இல்லை, இப்போ கூப்பிட வேணான்னு சொல்லிட்டாரான். நான் நல்லா அடிச்சு கொடுக்கறதுக்கு வழிவகை இல்லை, நீ கூப்பிடாத பரவாயில்லன்ட்டாரான். அடப்பாவீங்களா, அது கூட தகுதி போச்சா அப்போ? அது கூடனா ஆனால் இதை சரி செய்வதற்கு ஒரு ஆட்சி முனைப்பு எடுக்கணும், இல்லை ஒரு கட்சிகள் முனைப்பு எடுக்கணும். இப்போது உதாரணத்திற்கு இப்போ நான் டிவிக்கே சொல்கிறது என்னன்னாக்கா, ஒவ்வொரு மாவட்ட செயலர் அப்படின்னு சொல்லி 100 நபர்களை தேர்வு செய்யுங்கள், நம்ம வந்து பாதுகாப்பு படைன்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். பாதுகாப்பு படை தொண்டர்கள் அணி இல்லை, அது வேற. நான் சொல்றது இப்போ இனி செய்யணும்னு சொல்றேன் ஐடியா. எஸ், இது எப்படின்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 100 நபர்களை தேர்ந்தெடுங்க. அதாவது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் கற்றுப்பாருங்கள்ல, அடிமுறைன்னு வாங்க. அப்புறம் வெளியிலேருந்து வந்தது கராத்தேவாக இருக்கட்டும், கும்ஃபா இருக்கட்டும், மார்ஷல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், வாள்வீச்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிந்த நபர்கள், வர்ம கலை தெரிஞ்ச நபர்கள், இந்த நபர்களை 18 வயதுலேருந்து 50 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் எடுங்கள். வர்மம் தெரிஞ்ச நபர் மட்டும் வயது வரம்பு இல்லை, எடுத்துக்கலாம். தாத்தா கூட லைட் அப்படி நேரமாக முறுக்கி விட்டுருவார். ஸோ அதுபோல் ஒரு 100 நபரை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்த பிறகு கட்சி தனியாக அதுக்குன்னு சொல்லி ஒரு யூனிஃபார்ம் கோடு ஒன்று கொடுக்கணும், ப்ளஸ் QRC கோடோட ஒரு ஐடி கார்டு. இவன் வாடகை அடிச்சுட்டு வந்துடுவான், நான் காவல் படைன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண கிளியராக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் பொழுது, கட்சி ரீதியாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது, காவல்துறை ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் அசம்பிள் ஆகணும். ரெண்டாவது, இது போல் பெண்கள் மீது வந்து பாலியல் அத்துமீறல்களோ சீண்டல்களோ பொறுக்கி போன வம்புலுக்கிறான்னு சொன்னால் ஸ்பாட்டுக்கு டிவிக்கோட அட்வொகேட்டோட அந்த டீம் அங்கே போகணும். இவன் போனாலே அவன் பயப்படணும். ரெண்டாவது, அவன் என்ன பண்ணாலும் சரி தூக்கிட்டு வா, அப்படியே ஸ்டேஷன் தூக்கிட்டு வா. அவன் அனுதாபியாக இருக்கட்டும், எந்த தாபியாக இருக்கட்டும், தூக்கிட்டு வா, கேஸ் போட வச்சுக்கலாம், நம்ம அழுத்த கொடுத்து கேஸ் போட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது அட்லீஸ்ட் மக்களுக்கு டக்குன்னு நம்ம போலீஸை கூப்பிட்றது கூட இப்போ போலீஸை கூப்பிட்றதுக்கு பயப்படுறாங்களா இல்லையா? கூப்பிட்டாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்க மாட்டாங்களா, அவன் எந்த கட்சி சார்பு இருக்குன்றதுனால அவங்க என்ன மாதிரியான கண்ட்ரோலுக்கு உள்ளாக்குவாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு கட்சி சார்ந்து இந்த மாதிரி நம்ம போகும்பொழுது அழுத்தம் கொடுத்து வழக்கு போட வைக்கலாம், செய்தியை வெளியில் கொண்டு வர வைக்கலாம். சார் இன்றைக்கி கோயம்புத்தூர் விஷயத்தில் அந்த 3 பேர் மூஞ்சியை காட்டல,
உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை அவன் மேலே? அவன் ஐயக்க போய் தானே ஒரு பொன் பிள்ளை வந்து அதுக்கு வச்சிருக்காங்க. காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒரிஜினலாக பிடிச்சது ஒரிஜினலாக தானே ஒரு கேள்வி இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்று ஏதாவது கட்சி எல்லாம் பார்த்து திமுக ஆதரவாளராக இருந்தானா கட்சி பார்த்தலாம் இல்லை, வாரிஸ் எடுத்து போட்டுருவான். ஒரு போட்டோ போதும், இவன் தான் உளவுத்துறை, இவன் ஆதி காலத்துல என்ன பண்ணலாம் எடுத்து கூட டேய் அது வெளில போடாதீங்க, எவன் கூடயாவது எங்கேயாவது போட்டோ எடுத்துட்டு பாருங்க, ஜோலி முடிஞ்சு அதோட. அதனால திட்டமிட்டு நீங்கள் மறைக்கிறீர்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? நான் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன் சார், அடிச்சு சொல்றேன் சார். டிவிக்கே ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிட்டு இருக்கு, எனக்கு தெரியும். அந்த இன்புட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்சியோட தரம் இருக்குல்ல, போலீஸ்க்கு ஃபுல் அதிகாரம் கொடுத்து எவனாக இருந்தாலும் தூக்கு, முட்டி கீழே சுடு, பார்த்துக்கலாம், அந்த மாதிரி பொறுக்கி பேரில் தூக்குன்ட்டு போலீஸே தவறு செஞ்சாலும் அதை கண்காணிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு தனியாக ஒரு குழு இப்படி போட்டு நடக்கும் பொழுது எழுதி வச்சிங்க. திமுககாரன் வீட்டு யார் நம்ம எதிரி இருக்கான் பாருங்க, திமுககாரன் வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே டிவிக்கு கொடி பறக்கும், விஜயோட ஃபோட்டோ இருக்கும். ஏன் சொல்லுங்க? அங்கேயும் நம்மால் 2 பேர் இருக்கான். கரெக்ட், புரியுதுங்களா? ஸோ இது நிச்சயமாக நடக்கும் சார். ஏன்னா ஒரு தலைவனை பார்த்து நெகிழ்ந்து போய் அழுகிறது இருக்குல்ல, நீங்கள் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இப்படி வேறு யாராவது பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை, நான் ஆக்சுவலி அதை ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் சார். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அரசியலை தாண்டி ஒரு ஒரு மனிதனாக அவங்க இன்டர்கனெக்ட் ஆகுறாங்க. ஆமா, அந்த விஷயத்தில் அவர் ஜெயிச்சு நிற்கிறார்ல, அந்த சப்ஜெக்ட் அவர் இஸ் ஒன்று இல்லை. அந்த ஒன்று கிடையாது, அதை கூட சொல்லலாம். இஸ் நம்பர் ஒன் எப்படி வேணா வச்சுக்கலாம், ஒன் அண்ட் ஒன்லி ஒன் எப்படி வேணா மேட்ச் பண்ணி. அவர் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறார் சார். அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய நபர்களால் ஜெயிக்க முடியல. அரசாங்க பணி அரசாங்க காசு எடுத்து கொடுத்து 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேன்னு பீத்திக்கிறவங்களால வந்து மக்களோட அன்பை சம்பாதிக்க முடியல. ஒரு தனி மனிதர் வந்து இவ்வளோ பெரிய அன்பை சம்பாதிச்சு நிற்கிறாரு, இன்றைக்கி அந்த மக்களுக்காக உங்கள்கிட்ட மல்லு கட்டி நிற்கிறாருன்னும் பொழுது ஆட்சி முறை எப்படி கொண்டு போகணுன்றதுக்குலையும் இன்னும் எவ்வளோ அக்ரெசிவாக இனிமேல் நம்ம போகணுன்றதையும் விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கிறாரு. ஸோ இனி பாருங்கள், கட்சியில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக கட்சியோட உங்களுக்கு ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட மீனவர்களை வந்து அந்த படுகொலையோ அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதை கண்டித்து வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் டிவிக்கு சார்பாக நடக்கப்பட்டிருக்கும் பொழுது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக மூவ் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். அடுத்தபடியாக பொதுக்கூட்டம் முடிச்சிட்டாங்க தாவேகாவினர். அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங்ஸும் இன்டர்னலாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். என்ன மாதிரி சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க விஜய் அவர்கள்? இன்னொன்று நான் கேட்டுடுறேன் சார், இந்த SOP இப்போ உங்களுக்கு போட்டிருக்காங்க 20 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு போடல, இல்லை எல்லா கட்சிக்காரங்களும் இல்லை அது உங்களுக்காகவே போட்டது தான். இல்லை எல்லா கட்சிக்காரனுமே இவர்களுக்கு எதிராக வந்து கூட்டம் போட்டக்கூடாதுக்காக போட்டது ஒன்று. 2வது அதிக கூட்டம் நமக்கு தானே. அதான் நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன், அது உங்களுக்காகவே போட்டது தான். 20 லட்சம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போத் கம்பைன்ட் டுகெதர். இதுக்கப்புறம் வந்து எப்படி திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறாரு, எப்படி பிளானு, இல்லை வீடியோ மூலியமாகவே சந்தித்து அவரோட உரையை இப்போது சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அப்படி தான், எலெக்ஷனே அப்படி தான் நடக்கும். இவர் பேசுவார், அவர் பேசுவார், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஸோ என்ன பிளான் இருக்குது, எப்படி மேற்கொள்ள போகிறாரு சார்? நீங்கள் 50,000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டால் 20 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு கேட்குறது இது வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி வேறு ஸ்டேட்லையும் நடந்திருக்காங்கன்னா இல்லை. இந்த 6 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் கட்டவே கூடாதுன்ட்டு ஒரு கூட்டம் கட்டினாலும் ஏற்கனவே உடஞ்சி போய் தொங்கிக்கிட்டு இருக்கோம். என்னது, நம்ம பஸ்ஸே அப்படி தான் இருக்கீங்க, மகளிர் கொடுத்த பஸ் அந்த மாதிரி வந்து அங்கங்கே இத்து போன கம்பி 4 இருக்கும். அந்த கம்பியை வந்து நீயே 4 பேர் கூட்டத்துக்குள்ளே அனுப்பிச்சு செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஆமாம், செய்வாங்க. செஞ்சுட்டு டெபாசிட்லாம் கிடையாது, அது நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் போட்டு ஆட்டி விட்டுட்டு இவ்வளோ சேதாராச்சு அவ்வளோ சேதாராச்சுன்னு கணக்கு காமிச்சு அந்த காசை வந்து சுவாகா அதுக்கான வழி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சார் நான் என்ன சொல்கிறேன், நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் டிவிக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபரை அரெஸ்ட் பண்ணு, 20 லட்சம் இல்லை 80 லட்சம் கூட போட்டுக்க. மனுஷன் உட்காந்த இடத்துல வீடியோ கான்ஃபரன்ஸ் எடுத்து அவங்களுக்கே லைவ் கொடுக்கறதுக்கு சேனல் இருக்குது கொடுத்து பேச ஆரம்பிச்சார்னா அதுதான் கேட்டேன். கூட்டம் நடந்தாலாவது ஒரு 10,000 பேர் வந்து ஒரு 1 லட்சம் பேர் கூடுவான். ஒட்டு மொத்தமாக க்ரோர்ஸ் கணக்கில் உட்காந்து, ஏன்னா ஏற்கனவே 1.5 கோடி 2 கோடி வரைக்கும் வாட்சபிள் இருக்கணும் பொழுது இப்படி பேச ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், வீட்டில் உட்காந்தவனே சொகுசாக எல்லா மேட்டரையும் பார்த்து முடிச்சுட்டு என்ன நடக்கும் சொல்லுங்க? இல்லை, நான் அதுக்காக தான் இதை கேட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் இருக்கா? ஏன்னா அது ஒரு நல்ல ஐடியா. நீ என்ன தடுக்கிறது, என்ன பார்க்கறதுக்கு பல கோடி பேர் வெளியில் இருக்காங்கன்றது அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுவும் உண்மைதான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வாரம் வந்ததுக்கே நீ தாங்கலையே, எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எவ்ரி 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா திமுக பற்றி பேச போகிறேன்னு சொல்லி
மேபி இது போய் கரெக்டாக சேரணும், உங்கள் மூலியமாகவும் இல்லை சேரணும். சார், இது ஆக்சுவலாக ஃபியூச்சரில் இது மாதிரி நடக்கிறது நல்ல ஐடியா பிளான்டு இருக்குது. என்னன்னா எல்லா காலகட்டத்திலும் எல்லா ஊருக்குள்ளேயும் சில நேரங்கள் போக முடியாத சூழல் ஏற்படும். எப்போனா இப்போ மழைக்காலம் வேறு வருது. இப்போ நவம்பர் டிசம்பர் மழைக்காலம். நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நம்ம ஒரு பிளான் ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது மக்கள் அங்கே வந்து நிற்கிறது நினைக்கிறதுன்றது மாதிரிலாம் இருக்கும். ரெண்டாவது இதில் எஸ்ஓபியில் இன்னொரு மேட்டர் எதுன்னு சொல்லியிருக்காங்க, 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதான் மக்கள் தலைவர் யாரும் பார்க்க. மக்கள் வெயிட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணக்கூடாதான். மக்கள் வெயிட் பண்ணக்கூடாதான். சரி, பண்ணா கூட வந்து அவங்களும் வெயிட் பண்ணுவாங்களாம். இது எவ்வளோ கிறுக்குத்தனமா இருக்கு. இது என் தனிப்பட்ட உரிமை இல்லை, ஏன் உரிமை இல்லை. இல்லை, எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க சார்? இது நான் என்ன கேட்குறேன், இது அப்போ அதுக்கு தான் டெபாசிட். புரியுதா உங்களுக்கு? அவன் வெயிட் பண்ணாலும் இது அது டெபாசிட் சொல்லாதீங்க. விதிமுறைகள் மீறிட்டீங்க. நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட், நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அது அவங்க சொன்னது. அப்போ விதிமுறைகள் மீறப்பட்டது. சார் நீங்கள் என்ன சொல்கிற, 2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. அப்போனா 4.5 வருஷமா நான் வெயிட் பண்ணுறேன், நீ நல்லாட்சி கொடுத்துருவேன்ட்டு கொடுத்த கொடுக்கலையே. 4.5 வருஷமா வெயிட் பண்ண கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவேன் கொடுக்கலையே. சார், ஒரு நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணை வெளியிட துப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நீ 20 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணுற. அப்போ உன்னுடைய நோக்கம் முழுக்க பணம் பணம் பணம். அதில் தொட முடியாதாமே யாருமே. எப்படி 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 இவ்வளவும் பண்ணிட்டு தொட வர முடியாதாமே அவங்கள யாருமே. இன்னைக்கு சொல்லியிருக்காரு முதல்வர், அவரை போய் நம்ம இருந்துடுறோம். திமுக தொடவே முடியாதான். ஏன் போஸ்டரை குளி தோண்டி இவங்க புதைக்கிறதுக்கு நம்மளே புதைச்சிட்டோம்னா கௌரவமாக போயிடும் அப்படின்ட்டு திமுக கட்சியை மண்ணு தோண்டி கீழே போட்டு புதைச்சி வச்சிருக்காரு. என்ன நம்ம ஏன் தொட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சார்? அவரு கண்டதையும் தொடறது இல்லை, நீங்கள் சொல்கிறது தான். அவர் சொல்கிறது என்ன தெரியுமா, எங்களை யாரும் தொட முடியாதுன்றதை விட யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. ஐயோ, எலெக்ஷன் போடும்போது ஓட்டு பட்டனில் தொட்டுறாதீங்க. அப்போ அங்கேயும் தொடக்கூடாதா? தொடக்கூடாது. ஓட்டு மிஷினையும் தொடக்கூடாது. தொடக்கூடாதுன்னு அவர் தானே சொன்னார். ஆமாம் ஆமாம், தொட முடியாதுன்னு சொன்னார்ல. ஆமாம், தொட முடியாது. அவ்வளோதான் இருக்கும் போல் இருக்கு. எவ்வளோ பெரிய பாவம் சார், அதெல்லாம் தொட்டு ஓட்டு போட்டோன்னா. அன்டச்சபிலிட்டின்ற மாதிரி இதில் வருமா? அதாவது இதில் வராது. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன் சார். இந்த இடத்துல என்னன்னா, இது வந்து உண்மையான ஒரு கருத்து தான். யாராக நம்ம ஓட்டு போடலான்னு சொல்லலை, பட் ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு அந்த பட்டன் அழுத்தும் போது திமுக தான் இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை, ஆயிரக்கணக்கில் கஞ்சா, கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், மக்கள் அவதூறாக எதுக்கோ போராடலாம் சார். என் வேலையை என்கிட்டயே வேலையை கொடுத்து அடி கொண்டு போய் தூய்மை பண்ண கடல்ல இறங்கி தர. அதாவது நம்ம ஒரு செகண்ட் தான் சார் அந்த ஓட்டு பட்டு அப்படி போகும்போது இதெல்லாம் மக்கள் மனசு ரீவைண்டா வந்து ஓடினா எப்படி சார் ஓட்டு போடுவான் சார்? அந்த நேரத்துல ஓடாது, முன்னாடியே அவனுக்கு ஓட வைக்கணும். ஏன்னா இங்க வந்து சில நூறு ஆயிரங்களை வாங்கி கொண்டு பல நூறு கல்லறைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டில். அதை முதல்ல நிப்பாட்டணும். 2 விதமான மோசமான ஒரு மனநிலை இருக்குது இங்கே. பாருங்கள், கல்களால் செய்யப்பட்ட கோயிலுக்குள்ளே ஒரு கல் போகும்பொழுது அது கடவுளாகிறது. ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் பல முறை அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு மிருகமாகவே வெளியில் வரான். அவன் திருந்தி மனுஷனாகவே வரல. ஏன்னா இதில் ஒரு முரண் இருந்து கொண்டே இருக்குது. நீங்கள் பாருங்களேன், கோயிலுக்கு வெளியில் நிறைய பேர் அமர்ந்திருப்பார்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எது? கோவிலுக்கு வெளியில். அது நீங்கள் எந்த கோயில் வேணால் எடுத்துக்கலாம். இஸ்லாமிய இதாக இருக்கலாம், கிறிஸ்தவதாக எடுத்துக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு அவனுடைய இது போயிருக்குனாக்கா, கோவிலுக்கு மனிதர்கள் வந்து வராங்க இல்லையா, உதவி கேட்டு, இறைவன்ட்ட உதவி கேட்டு, அவங்கள்ட்ட போய் இவன் உதவி கேட்குறான். யார்கிட்ட உதவி கேட்கணும்? இது விசித்திரமாக இருக்கு பாருங்க. நீ கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வெளியில் உட்கார்ந்து கொண்டு அற்ப மனிதனிடம் உதவி தெரிவிக்கிறாய், கடவுளை மறந்துட்டு இருந்த இடத்துல. எப்படி உங்களுக்கு இந்த சிஸ்டமே உங்களுக்கு புரியல பார்த்தீங்களா? அப்போது அவனே உதவி கேட்டு தான் வரான், அவனுக்கு 1000 பிரச்சனை. நீ அவங்ககிட்ட உதவி கேட்டுட்டு இருக்கிற, நீ யார்கிட்ட கேட்கணும்? நீ இதுதான் சொல்கிறோம், எப்பயுமே சில விஷயங்களை உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே சில விஷயத்தை நம்ம சரி செஞ்சிட முடியும். உனக்கு எழுதப்பட்ட அரிசி, உனக்கான உணவை நிச்சயம் இறைவன் உனக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கவில்லை என்றால் உன் பிரார்த்தனைகள் மூலமாக உனக்கு கிடைக்கப்பெற செய்ய முடியும். இது யதார்த்தம். ஆனால் மனிதரத்தை கடந்துட்டோம். இன்றைக்கு நமக்கு இலவசம்ன்ற ஒன்று கொடுக்குறாங்க. அந்த இலவசம்ன்ற கொடுத்து அவனை பழக்கப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆகிறான்னா, வாங்கி பழகிடுறான். எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்து பழக்கப்படுறாங்க, வாங்கி பழகிடுறான். எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு காசு கொடுறான்னு சண்டை போடுறான். இதுமா அவனுடைய உரிமை மாதிரி. ஓட்டை விற்கிறோம், நம்ம வந்து 5000 10,000த்துக்கு அடமானம் வச்சுட்டு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து இப்படி வந்து கன்றாவியாக என்ன குப்பையில் கிடக்கிற குப்பை மாதிரி கிடக்கிறமேன்ற எந்த ஒரு சிந்தனையும் புரிதலும் மனிதனுக்கு ஏற்படவே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இவனுக்கு 1 முறை 2 முறை சொல்வதால் வந்து இவனுக்கு நினைவில் இருக்குமானா இருக்காது எலெக்ஷன் டயத்தில். ஸோ இதை
ஒரு என்ன சொல்கிறது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து இவங்களுக்கு அப்போ போய் போட்டுட்டு இருக்கணும். ஏன்னா மெமரி லாஸ் ஒன்று இருக்குல்ல இங்கே. யாருக்கு கால் பண்ணாலும் எவ்வளோ கொள்ளை, எவ்வளோ ரேப்பு, எவ்வளோ இவங்க ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வர மாதிரி கால் டியூன் செட் பண்ணிட்டா என்ன? இல்லை அதெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. அப்படி செட் பயங்கரமாக இருக்குமே அது. இல்லை அப்படி செட் பண்ணிங்கனாக்கா ஒரு கால் டியூரேஷனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 செகண்டில் கட் ஆயிடும். ஒரு கால் எடுக்காட்டி 30லேருந்து 45 செகண்ட் தான் கால் டியூரேஷன். பத்தாது. இதை நீங்கள் செட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் வேணும். அப்படி போட்டு காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வெறியாகி இவனே களத்தில் போய் பிச்சு பிடிங்கி எரிஞ்சிட்டு வந்துடுவான். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு இது ஏற்படும். சார் நயினார் நாகேந்திரன் 234 தொகுதியில் சார் மொத்தம் தமிழ்நாட்டில். நயினார் நாகேந்திரன் தொகுதியில் மட்டும் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கல அப்படின்னா வந்து அந்த திமுக காரங்க அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பதவியிலுமே இருக்க மாட்டாங்க. நயினார் ஜெயிக்காட்டியா? திமுக காரங்க திமுக அந்த இடத்துல நயினார் நாகேந்திரனை தோக்கடித்து விட்டு நீங்கள் ஜெயிக்காட்டி பதவியிலே இருக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட், நீங்கள் உங்கள் பதில் சொல்கிறீங்க. இப்போ 234 தொகுதியில் அப்போ அந்த ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிச்சு 233 தோத்தா பரவாயில்லையா? யாருக்கு? திமுக காரனுங்க. சார் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லக்கூடிய ஆள், முதலமைச்சர் நீங்கள் அந்த தொகுதியில் வந்து போட்டிடுங்கன்றேன். அது எப்படி சார்? நீங்கள் சென்னை விட்டு தாண்ட மாட்டீங்க. சென்னை குளத்தை விட்டு தாண்ட முடியாது. அவர் குளத்தையா? குளத்தூர் சார் நீங்கள் அவர் குளத்தூர்லாம் என்றைக்குமே தாண்டது கிடையாது, போனது கிடையாதுன்னு வச்சுங்க. அது எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நான் என்ன கேட்குறேன்னா, உதயநிதி அவர்களோ முதல்வர் அவர்களோ இந்த முறை சென்னைக்குள்ளே நிற்காதீங்க, வேறு மாவட்டத்துக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். கிரவுண்ட் ரிலேட்டு புரியும். உங்களுக்கு எதுவுமே புரியறதில்லை. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சார் நீங்கள் இங்கே வந்து தொகுதி என்பது சின்னது. இப்போ நீங்கள் குளத்தூரோ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா அவருடைய உதயநிதி இருக்கக்கூடிய தொகுதி சின்னது. இதே திருச்சி மதுரைன்னு போனீங்கன்னா எவ்வளோ பெருசாக விரிவடையுது பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் நின்னாதான் உங்களுக்கு கிரவுண்ட் லேட்டு தெரியும். உங்களுக்கு கிரவுண்ட் லேட்டு தெரிய வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் தான் தெரிஞ்சுக்க விரும்பவே இல்லையே. ஆட்சியில் உட்காந்த போகணும் தெரியலையே. கரெக்ட். அப்போ நம்ம இவங்க வந்து நல்லாட்சி கொடுத்துட்ருக்காங்களா சார்? எல்லா இடத்துக்கும் நல்லாட்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு நல்லாட்சி அப்படின்னு சொல்கிறாரு சார். பெண்களின் காவலர் மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம சொல்லி தானே சார் ஆகும். நல்லாட்சி கொடுக்குறாங்க, சிறப்பான ஆட்சி கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்கவேல் அதான் கவனிக்கவே இல்லையா? அதை ஒழுங்காக ஆரம்பிச்சாதான் கவனிப்பேன். இப்போ இவங்க வந்து சிஎம் ஒழுங்காக வந்ததான். சரி சார், சரி ஓகே சார். இப்போ இவங்க கொடுத்துருக்காங்களா ஒரு கர்மத்தை 4 வருஷமா? போதுமா சார்? இல்லை கர்மத்தைனா பல கொடுக்குறாங்க. அந்த கருமத்தை தான் வாங்கி உட்காந்துருக்கோமே. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் இஷ்யூஸ் உள்ள இந்த வெங்கவேல் இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு தாவேகாவினரும் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூவாக இருக்கட்டும், அந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ், இப்போ கோயம்புத்தூர் இஷ்யூஸாக இருக்கட்டும், சென்சிட்டிவாக அங்கெல்லாம் போய் போட்டி இடுவாங்களா? அந்த திராணி அவங்களுக்கு இருக்குமா சார்? அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குமா சார்? அந்த கான்ஃபிடென்ட் இருக்குமா சார்? யாருக்கு? முக்கியமான தலைவர்கள், திமுகவின் முக்கிய தலைவர்கள், டெப்டி சிஎம் இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஏரியாவில் போய் போட்டிடுவாங்களா? நான் சீரியஸாக கேட்குறேன். இது சீரியஸாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதானே உங்களுக்கு கேட்க நடக்குமா சார்? நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியாக்கெலாம் நீங்கள் போய் நிற்க மாட்டீங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்களே ரிசர்வ்டு தொகுதி. புரியுதா உங்களுக்கு? ஒரு சில ரிசர்வ்டு தொகுதியில் உங்களால் போய் நிற்க முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னாக்கா வேறு மாவட்டத்தில் போய் நில்லுங்க. நிற்பீங்களா? வாய்ப்பு இல்லை சார். அது அவங்க தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். என்ன தோற்றுருவாங்க. இல்லை எப்படி தான் தோக்க தானே போகிறாங்க இல்லையா சார்? அவங்க ஏற்கனவே தோத்துட்டாங்க. அவ்வளோதான் தோத்துட்டாங்க. அவங்க தோத்துட்டு சும்மா ஏதோ 4 வருஷம் வந்து ஏதோ ஐசியில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து ஏதோ இழுத்து பிடிச்சி ஒரு 6 மாதத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். மக்கள் மனசுலேருந்து அவங்க எப்போ தோத்துட்டாங்க. அவங்க திரும்ப 2026 ஜெயிக்கிறோம், கையில் காசு இருக்குது, நம்மள்கிட்ட அதிகாரம் இருக்குனாக்கா இந்த முறை வந்து எடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். ரொம்ப தெளிவாக இருக்கிறான். நீங்கள் பாருங்கள் இந்த முறை. சார் இப்போது சேகர் பாபு அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் இந்த கோயம்புத்தூர் இஷ்யூக்கு வந்து சொல்லியிருக்காரு, 24 மணி நேரத்தில் நாங்கள் வந்து சுட்டு பிடிச்சிருக்கோம், இதுதான் இந்த அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு பேசிட்டே இருக்கும் போது எல்லா மைக்கையும் இப்படி தட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி அநாகரிகமாக, இப்போ மட்டும் கிடையாது, எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு இந்த பத்திரிக்கை. என்ன அது சும்மா சொல்ல தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்ல அப்படி தான் அவர் பேசுகிறாரு. இதை பற்றி அவங்களோட கருத்து என்ன சார்? 3 மணி நேரத்தில் சுட்டு பிடிச்சிட்டாங்களாம்மா? 24 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் பிடிச்சிட்டோம், இதுதான் இந்த அரசு, இது ஒன்று போதும் சாட்சின்றார் சார் அவர். கோயம்புத்தூர் சிவா 2வது ஆஸ்காருக்கு எதுவும் பரிந்துரை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவருக்கா? அவர் இவங்க கட்சிக்கு வந்து 2வது ஆஸ்கார் தேவை கிடையாது சார்.
உங்கள் கட்சி முழுக்கவுமே ஒரு நாடக கம்பெனி தானே, அப்படிதான் சொல்கிறாங்க எல்லாருமே. இல்லை அதுதான் அதை பாராட்டி ஏதாவது வந்து ஆஸ்கார் ஏதாவது கொடுப்பதற்கு அந்த மாதிரி ஏதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர் அந்த இல்லை மாதிரி இவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா சார், என்ன சார் இது? சார் நீங்கள் சுட்டு பிடிச்சிட்டோன்னு சொல்கிறீங்க, அதுதான் அதுதான் சாட்சி இந்த ஆட்சிக்குன்றார் சார் அவர். மூஞ்சியை காட்டு, எந்த பிடிச்சவனா பிடிச்சிங்க இந்த 3 பேர். சார் அது எப்படி சார் காட்டுவாங்க? ஏன்? ஏதாவது உறுப்பினராகவோ இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு ஆதரவாளரோ வெல்விஷராகவோ இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதனால மூஞ்சியை காட்ட மாட்டீங்க. இருக்கலாம் இல்லையா? மேபி மக்கள் சொல்கிறாங்க, நான் சொல்லல. சரி ஓகே சார். சேகர் பாபுட்ட ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி கொடுத்து கேட்டதுக்கு அதுக்கு பதில் வரல சார். அதுவும் இருக்குது சார். உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி கேள்வி ஓடுறாரு சார். ஏன் சார்? அவரை தவிர்த்துட்டு போயிட்டாரு பயங்கரமா. இவர்கிட்ட வேற ஏதாவது கேளுங்க. ஏய் என்ன கேட்கணும் நான் தான் முடிவு பண்ண பத்திரிகைக்காரன், அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். அது ஊடகம் 4வது தூணு. வேற கேள்வி கேள்வினா வேற கேள்வி ஏதாவது ஒரு மாதிரி அசிங்கமாக கேட்டாலும் என்ன சார் ஆகும்? கேட்டாங்கன்னா அவ்வளோதான்ல, உடனே அவங்க மேலே ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அவங்கள காலி பண்ணுறது தான் வேலை இல்லையா? இதுதான் நடக்குமா? இல்லை அது அப்படி தான் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. அப்படி முதல்ல கேட்கறதுக்கு ஆள் இருக்கா தமிழ்நாட்டில்? அதை சொல்லுங்கள். நம்ம பேசுவோம் தைரியமாக. களத்தில் இருக்கவன் கேட்பானா? காவல்துறைக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னும் பொழுது அவன் ஜேர்னலிஸ்ட் சார். அவனுக்கும் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எல்லாம் இருக்குது. அவனை சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆட்சி நடக்குதானா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர்கள் சார்பாக நம்ம தான் கேட்கணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேட்கறதுக்காக தைரியமாக அந்த லெவலுக்காக ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு அநாகரிகமாக பேசி கொண்டிருக்கும் திரு நக்கீரன் கோவாலை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன பேர்? நக்கீரன் கோவால். ஓப்பனிங் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நக்கீரன் கோவால் சார். அதான் சார் நக்கி சார், நக்கீரன் சார், நக்கீரன் கோவால். என்ன அவருக்கு? அவரு திரு விஜய் குறித்து வந்து பார்த்தா இழுத்து போட்டு அடிப்போம், ஆபாசமாக பேசுறது, ஃபுல்லாக ஒரு மாதிரி செக்ஸ் இது மாதிரியே பேசிட்டு சரியில்லை சார். அவர் என்ன இருக்காரு? கோவால் இல்லை ஊடகவியலாளர் அவர் அப்படிதான் சொல்கிறாரு. 300 கேஸ் வர இருக்குது, தீவிரவாதிகள் சம்மந்தப்பட்ட கேஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். 300 கேஸ் இருக்குது சார். அதாவது தீவிரவாதிக்கு மேலே கூட 300 கேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் மேலே 300 கேஸ் இருக்குது. அவர் ஒரு மேடையில் என்னை நீங்கள் கரை வேட்டி கட்டாத திமுக காரன்னு பேசினார். அப்படியா? அதனால தான் 300 கேஸ் இருக்கா சார்? அப்போது தெரியல, புரிஞ்சுக்க அவ்வளோதான், சிம்பிளி முடிஞ்சு சார். நம்ம சிலதெல்லாம் வந்து விட்டுறணும், அதை புரியுதுங்களா? அதுவே ஒரு ஸ்டேஜ் ஆகி ஒரு மாதிரி வந்து நிற்கும், அப்போ தூக்கலாம். இப்போ ஒரு விஜய் அவர்களை வெட்டுவன்னு சொன்னது அவர் மேலே வந்து ஏன் வந்து திமுக கட்சிக்காரங்க, அதாவது சரி திமுக கூட வேணாம் சார், அரசாங்கம் வந்து அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? அதே வார்த்தையை அவர் வந்து திருப்பி உதயநிதி அவர்களை முதலமைச்சரை பற்றியோ இல்லை திமுக ஒரு எம்எல்ஏ பற்றி சொல்லியிருந்தா வழக்கு போட்டிருப்பீங்களா? நிச்சயமாக போட்டிருப்பாங்க. யாரை பற்றி சொல்லியிருந்தாலும் போட்டுருக்கணும். இப்போ ஏன் போடலை? அப்போ அவர் யார் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்குன்னு நினைக்கிறீங்க? 6 மாதம் தான். பெரிய லிஸ்ட் அவுட்டே இருக்குது சார். 6 மாதத்துக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி விருந்து பரிமாறி அழகாக மாமியார்கிட்ட அனுப்பக்கூடிய வேலையை பார்ப்போம் சார். அதே மாதிரி மிகவும் முக்கியமான விஷயம் சார், டிஎம்கே எப்போவுமே என்ன பண்ணுறாங்கன்னா சார், யாராவது ஒரு தலைவர் உருவாகிறாங்க வராங்கன்னு தெரிஞ்சாலும் இன்னொருத்தர் பின்னாடி போய் ஒளிறாங்க. ரஜினி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர் ஒளிஞ்சாங்க. இப்போ விஜய் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அஜித் அவர் பின்னாடி போய் ஒளிறாங்கன்றது ஒரு கருத்து இவங்ககிட்ட எப்பவுமே இருக்குது. அதுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி அவர் வந்து அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன், அஜித் சார் கொடுத்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு சாதகமாக சத்தியமாக பேசவே ரொம்ப அழகாக நீட்டாக புரிஞ்சிருக்கும், அறிவு இருக்கவனுக்கு புரிஞ்சிருக்கும் சார். ஓகேங்களா? அதை வந்து எடுத்துக்கிட்டு டிஎம்கேக்கு சாதகமாக பேசணுன்றதை விட விஜய் அவர்களுக்கு எதிராகவும் பேசலை. அவர் நியூட்ரலாக போயிட்டாரு. கிளியராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இருக்கிற எல்லாத்துக்கும் பேமெண்ட் அன்னைக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு போல 2000 உடனே எல்லாம் அப்படியே கிளம்பிட்டாங்க. அஜித் அவர்கள் விஜய் தான் சொன்னார் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பயங்கரம் முடித்தவொடனே இது அப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. செருப்படி சத்தான்னு இருக்கு சார். சரியா நடி தெளிவாக பேசியிருக்காரு. தெளிவாக நான் விஜய் அவர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் பதிவு பண்ணலை. என் நண்பர் அவர் அந்த வார்த்தை தெளிவாக சொல்கிறாரு. இப்போ பேசு திமுககாரன், இப்போ நெகட்டிவாக பேசுவாங்க. இவர் டேடி இருக்கார்ல, இவர் டேடி கலைஞர், அவர் இருக்கும் போதே எந்திரிச்சு ஸ்டெப்பானா சொன்னாரு ஒரு ஆள், உங்களை புகழ்றது என் வேலை கிடையாது, எனக்கு 1000 வேலை இருக்கு, கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வரதை நிப்பாட்டிக்கங்கிற ஒன்று பேச முடியாத ரஜினிகாந்த் கூட எனக்கு எந்திரிச்சு கை தட்டினாரு. அப்பா என் மனசுல உள்ள எப்பா அங்குசாமி
என் மனசுல பாருங்க போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க கைத்தறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இன்றைக்கு அந்த வார்த்தையை அஜித் அவர்கள் பயன்படுத்தும் பொழுது இன்றைக்கு அஜித் அவர்களுக்கு எதிராக திமுக வர இப்ப பேசு ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்கிறாரு. இந்த பேட்டி பொய்யின்னு உருட்டுவானுங்க. அவருடைய அஜித் அவருடைய மேனேஜர் இதை உறுதிப்படுத்தினார். ஆமா உண்மைதான்ட்டு படுத்திருக்கிறாரு. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதோடு நிப்பாட்டாம வேக்கப் தமிழ்நாடு, வேக்கப் இந்தியா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. வேக்கப் தமிழ்நாடுனா என்ன? முழிச்சுக்கோங்க மக்களே, இதற்கு மேலாவது முழிச்சு கொள்ளுங்கள், ஓட்ட மாத்தி போட்டுருங்க. எஸ், இப்படி அடிமைப்பட்டு கிடக்காதீங்க. உங்களை காப்பாற்றுவதற்காக கடைசி ஆயுதமாக இருப்பது விஜய் அவர்கள். அவர் இங்க போடுங்க அங்க போடுங்க சொல்ல வேணாம் சார். அப்புறம் நம்ம நாட்டில் செட் பண்ண நினைச்சிட போறாங்க சார். இவங்களுக்கு போடாதீங்க. வேக்கப் இந்தியானா என்ன? do not vote for DMK. அவ்வளவுதான். அப்போ இந்த நரேட்டிவ்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. 2வது விஜய் அவர்களை குறையும் சொல்லுன்ட்டாரு. ஒரு ஆள் இன்னைக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து நின்று இவரை பாதுகாத்து மக்களை பாதுகாத்துக்காக வந்து நிற்கிறான்றதை ரொம்ப கிளியர் கட்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ பேசுங்க திமுக. இப்போ ஒரு மேலே நெகட்டிவாக ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுவாங்களா சார் அஜித் மேலே? திரும்பவும் பெண் நிறுவனம் உள்ள வந்து பல கோடிகள் செலவு பண்ணி செட் பண்ணு வெளிப்படையாக அறிக்கை கொடுப்பாரு, நான் விஜய்க்கு தான் சப்போர்ட்டுன்ட்டு. ஓ அப்படி சோழி முடிஞ்சிடும். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு சொல்லித்தரேன் பாருங்க. எத்தனை நடிகர்கள் எவ்வளவு பேர் விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கு முன் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரும்ல, தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலில் போகும்ல, இவங்க ஆட்சிக்கு அதிகாரத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் அன்னைக்கு பாருங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக எத்தனை பேர் களத்தில் பிரச்சாரத்துக்கு வராங்க. இப்போது நான் சொன்னது போல் தேர்தலுக்கு பல நடிகர்கள் முன் வராங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பெரும் விஜய் ஒரு ஆள், அவரோட ரசிகர் மட்டும்தான். இப்போ அஜித் அவர்கள் தன்னால் அவர் பாட்டு ஒதுங்கி போனார். நீங்கள் அவரை விஜய் அடிக்காமல் இருந்தால் உள்ளே வந்திருக்க மாட்டார். ஆமாம், அடிச்சிங்க உள்ளே வந்துட்டார். இப்போ மேற்கொண்டு நீங்கள் அஜித் அடித்தாலும் சரி விஜய் அடித்தாலும் சரி அவர் அமைந்து தான் அவர் ரசிகர் சும்மா இருக்க மாட்டாங்க. தலை சொல்லிட்டாரா இது போதுமே, அவ்வளோதான். அவன் உள்ள ரெடி ஆகிட்டான். இப்போ ஏற்கனவே பாருங்க இங்கே ஒரு வாரியர்ஸ் ஒரு பெரிய டீம் இருக்குது. இப்போ அந்த டீம் இதில் கூடுதலாக பல நடிகர்களும் அடுத்தடுத்து உள்ள வராங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவு. சார் இவங்க 2 பேரும் ஆக்சுவலி நினைச்சு பாருங்க சார், இப்போ வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை. இவங்க ஒரு வேலை டச் பண்ணிட்டாங்க, இப்போவே 2 பேரும் வந்து பாருங்க ஒன்று சேர்ந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சு என்ன சார் ஆகும்? சார் இது எப்படின்னாக்கா 2 பெரிய இமயம் வந்து ஒன்று சேர்ந்ததுக்கு சமம். ஓகேங்களா? இது மட்டும் கிடையாது, சத்யராஜை கூப்பிட்டு சிபிராஜ் அடிப்பாப்புல. பல நடிகர்கள் நான் சொன்ன விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சார். இன்னைக்கு அஜித் அவர்கள் முதல் ஆளாக வெளியில வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் எதுக்குமே அசர மாட்டார். இப்போ பல நபர்கள் வந்து இப்போ பேசினா நமக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்கன்றதால அமைதியாக இருக்கிறாங்க. களம் மாறும் பொழுது பாருங்க, ஒட்டுமொத்த திரைத்துறையினர் மட்டும் கிடையாது, பிஸ்னஸ்மேன் மட்டும் கிடையாது, பல முக்கிய அரசியல் நபர்கள்லேருந்து மத போதகர்கள்லேருந்து சாமானிய வீட்டு பிள்ளைகள்லேருந்து பாட்டிமா இருக்கு பாருங்க. ஒரு பாட்டிமா பேச்சு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ முடிஞ்சு கதை அன்னைக்கு குளிய தோன்றும். நீ சொன்ன மாதிரி புதைக்கிறோம், முடியாது, அவ்வளோதான், அப்படியே போயிரு. ஏன்னா இது எதனால இவ்வளவு விளைவுனா, உன் மவுத்தை வச்சு பேசுனாலும் நீ மவுத் ஆயிட்டேன்னு வாங்க. இஸ்லாம்ல சொல்லுவாங்க தெரியுமா, செத்து தாடுறதுக்கு மவுத் ஆயிட்டவான்னு வாங்க. உன் மவுத்துனால நீ மவுத்தாக போடுறது கன்ஃபார்ம். 5 வருஷமோ 10 வருஷமோ எத்தனை வருஷம் குழிக்குள்ள கிடப்பீங்கன்னு தெரியாது. பார்ப்போம். ரைட் சார், நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துட்டீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார்.